அரசியல்னா என்ன தெரியுமா? நாம் சொல்லுகின்ற கருத்துக்கு வேண்டுமென்றே எதிர்ப்பு தெரிவிப்பதுக்கு பேர் தான் அரசியல்னு பேர், பாலிடிக்ஸ்னு பேர். ஆங்கிலத்தில் எடுத்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்வாதம் புரியுது, அதுதான் பாலிடிக்ஸ். முதல்வர் அவர்களை பல கிண்டல் பண்ணாங்க எல்லாரும் யூடியூப்ல. என்ன ஆச்சு? இன்னொன்று சொல்றேன், நீங்க கடவுளை போய் கேளுங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கங்க, கடவுளை வேண்டிக்கங்க. ஆனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, தளபதி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நீங்க எந்த முண்டுனால் நடக்காது. திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் என்னுடைய அத்தை புருஷ மாமா, தந்தை பெரியார், டார்பிடோ ஜனார்த்தனம், எப்படின்னு ஒரு 10-20 பேர் 1949 செப்டம்பரில் கட்சி ஆரம்பிச்சாங்களே திமுக. தமிழ்நாடு எங்கும் பிரச்சாரம் 3 மாதம். எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அத்தா சொன்னாங்க, உங்கள் மாமாவை எனக்கு அடையாளம் தெரியலடா, ஏன்னா அவ்வளவு தாடி சேவை பண்ணாமல் பெரியார் மாதிரி. அதுக்கு அடுத்தது மாப்போசி, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று தெரிஞ்சார். அதுக்கு அடுத்தது சின்னண்ணாமலை என்று ஒருவர் இருந்தார், அவளேன்னு சொன்னோம்னா டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்கள், கவியரசு கண்ணதாசன் அவர்கள், ஈவிகே சம்பத் அவர்கள், இப்படி எக்கச்சக்கமான பேர் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சாங்க. அது வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, போய் ஒழியல. மக்களுக்கான திட்டங்களையும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் மக்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும். யாரும் யாரையும் ஒழிக்க முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, குடும்ப அரசியலை ஒழிக்கிறேன், திமுக ஒழிக்கிறேன், அங்கே ராஜீவ்காந்தி குடும்பத்தை ஒழிக்கிறேன். ஹிட்லர் 65 லட்சம் ஜூஸை கொண்டா, ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். எல்லாரையும் ஒழிக்கணும்னு நினைச்சு கடைசியில் 8,65,000 ஜூஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்தாங்க. மிச்ச சொச்ச ஜூஸ்களை கொன்றுவிடு என்று கடைசி லெட்டர் எழுதினா. கடைசி லெட்டர்லேயே அந்த ஒரு 8,65,000 பேரும் காப்பாற்றி விட்டுட்டாங்க. அதில் ஒரு ஆள் தான் மார்கரெட் தாட்சர், லண்டனில் புகுந்தாங்க. 40,000 பேர் லண்டனுக்குள்ளே போனாங்க. இப்படியே உலகம் பூரா யூதர்கள் போனாங்க. இன்னைக்கு உலகத்தை ஆள்றதே யூதர்கள் தான். அப்புறம் தான் கிறிஸ்டியன், அப்புறம் தான் இஸ்லாமியர்கள். உலகத்தை ஆள்பவர்கள் நம்பர் 1 யாருன்னா யூதர்கள். போட்டு நசுக்குனா அதுதான் மேலே எந்திரிக்கும். அதனால யாரையும் நசுக்கணும்னு நினைக்காதீங்க. சாமி கிட்ட வேண்டுங்க, உங்க கடவுள்கிட்ட. இன்னும் சாமியே இல்லைங்கிறாங்க, இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. பெரியாருடைய சிஷியங்கிறாங்க, கடவுள் இல்லை, ஒளிய கடவுள் முட்டாள் அப்படிங்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அவர்களுடைய சிஷியர்கள்லாம் இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களேன்னு கடவுள்கிட்ட சொல்லுங்க, கும்பிடுங்க, 6 கால பூஜை பண்ணுங்க. அதனால கடவுள் கேட்பாரு. ஆனால் நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அண்ணா சொன்ன மாதிரி மிக அருமையாக நாம் கொண்டு செல்வோம். எங்கு போனாலும் எவ்வளவு செய்தாலும் மனிதனுக்கு நன்றி இருக்காது. இது ஜெமினி கணேசன் அடிக்கடி என்று சொல்லுவார், மறதி தாண்டா ஒரு மனுஷனுக்கு பெரிய வரப்பிரசாதம். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா 4 வயசில் இருக்கும்போது செத்தாரு, அது இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுறது, அதனால் எங்கள் அப்பா மறந்துட்டேனா. இல்லை, மனுஷன் மறந்துடுவான்டா எவ்வளோ செஞ்சாலும் அப்படிம்பாரு. என்னை கிண்டல் பண்ணுவார், நீ என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னு முயற்சி பண்ணுற, நான் மவுண்ட் ரோட்டில் சிலையாக வைக்க போகிறாங்க உனக்கு அப்படிம்பாரு. நன்றி மறந்துடுவாங்க மக்கள். வீட்டிலும் அதே கதி, நாட்டிலும் அதே கதி. மைக்ரோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் மேக்ரோ பாலிடிக்ஸ். வீட்டுக்குள்ளே என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குதோ அதுதான் பப்ளிக்கில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ். இந்த சாமி ஒரு பெரிய ரோல் பண்ணுது எல்லாருக்கும். ஆன்மீகத்தை பற்றி மணிக்கணக்கில் பேச முடியும். நீ ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கடவுள் உன்னை தேடி வருவார். நீ அறகுறையா இருந்தால் தான் நீ கோயிலுக்கு போய் கடவுளை தேடணும். நான் கோயிலுக்கு போய் 53 வருடங்கள் ஆகிறது. உண்மை, பொய் சொல்லலை. 53 வருஷம் ஆச்சு. நல்லா தான் இருக்கேன். 74 முடிஞ்சு இப்போ 75. 74 வயசில் தான் கொஞ்சம் ஆஸ்பத்திரி போனேன் ஒரு 30 நாள். அப்பயாவது ரிப்பேர் பண்ண நம்மளோட உடம்ப. 75வது வயசு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்கேன். யாருக்கும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது, பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கொள்கைகளோடு வள்ளுவன் வகுத்ததை போல் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த மதத்தையுமே பின்பற்ற தேவையில்லை. யாராவது ஒரு சாமியை மனசில் வச்சுக்கிட்டு டெய்லி கூட கும்பிடுங்க, விளக்கை ஏற்றி வைத்து வள்ளலாரை போல் வருங்கள். ஆனால் மத சம்பந்தமான உள்ள சண்டைகள் நம்ம இந்தியாவின் எதிர்காலத்தையே பாதிக்கும். இந்தியாவின் எதிர்காலம் மிக மிக
கேள்விக்குறியாக இருக்கிறது. டெவலப்பிங் கண்ட்ரியில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதனால் கடவுள் என்பது தனி உடைமை, அதை பொது உடைமையாக்கக்கூடாது. பொது உடைமையாக இருக்கிறதெல்லாம் தனி உடைமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே. எது பொது உடைமையாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் தனி உடைமையாக்குறார்கள். முதலியார் ராஜாஜி கூட ஒரு தடவை சொன்னார், தனி உடைமைக்கெல்லாம் கொண்டு போகாத, எல்லாத்தையும் பொதுவாக வை என்று சொன்னார். அதனால நம்முடைய நாட்டிலே நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று இவைகளெல்லாம் பாசிசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஜாதி, மதம், இனம், மொழி, கட்சி இவைகளில் சார்ந்து நாம் ஒரு சாரராக எந்தவித நீதி நியாயமற்ற நிலைமையிலே அடுத்தவங்களை திட்டுறாங்க. எப்படி திட்டுறாங்கன்னே தெரியல. என்ன வேகமாக பேசுகிறாங்க. நான் கூட வேகமாக பேச முடியும். வீரபாண்டிய கட்டபொம்மனில் சிவாஜி என்ன மாதிரி கத்த முடியும். அதனால் அது இதயத்துக்கு அவ்வளோ வீக்கு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொன்னார், அவர் சத்தம் போட்டே பேச மாட்டார். பார்த்துறீங்களா? எம்ஜிஆர் சத்தம் போட்டு பேச மாட்டார். அவருக்கு கொஞ்சம் பயம். இதயம் எப்படி பாதிக்கும்னு சொல்லி, நம்ம எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளவு இதயம் பாதிக்கும். ஆனால் இருந்தாலும் எதிரியை திட்டும் பொழுது அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. எதிரி என்று நினைத்து கொண்டு எதிர்க்கட்சிகளை கண்டபடி பேசுகிறார்கள். நாகரிகம், பண்பாடு இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். அந்த நாகரிகம் பண்பாடுனுடைய மொத்த உருவமே தளபதி அவர்கள். என்ன பண்பாடு? எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? அண்ணாவிடம் இருந்து கற்றுக்கொண்டாரா? எம்ஜிஆரிடம் இருந்து கற்றுக்கொண்டாரா? இல்லை கலைஞருடைய ஜீன்ல இருந்து வந்ததா? பெரியாரிடம் கற்றுக்கொண்டாரா? ஏன்னா அவர் பார்க்காத அரசியல் தலைவர்கள் இல்லை, அவர் நெருங்கி பழகாத அரசியல் தலைவர்கள் இல்லை. எல்லோரோடும் உணர்ந்து இருப்பார், பழகி இருப்பார். ஆனால் எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மேம்போக்கா பார்த்துட்டு போயிடலாம், ஆனால் சிந்தசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் அதையெல்லாம் உள்வாங்கி இருக்கிறார். அனைத்து நல்ல குணங்களையும் தனக்குள் வசீகரித்து கொண்டு தனித்து விளங்குகின்ற ஒரு ஒப்பற்ற மனிதர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள். ஆனால் அந்த பேரையே நம்ம ரொம்ப ரசிப்பேன். கலைஞர்கிட்டே சொல்லியிருக்கேன், இந்த பேர் எனக்கு ரொம்ப கம்பீரம். செகண்ட் வேர்ல்டு வார் ஹீரோ, ஃபியூச்சரில் தளபதி அவர்கள் சிஎம் ஆவார் அப்படின்னு அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், தளபதிக்கிட்டே. இந்த பேருக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. பேர், நேம், இந்த வைப்ரேஷன் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அந்த அளவிற்கு ஒரு ஒப்பற்ற மனிதர். காலை உணவு போட்டது, மதிய உணவு, பெண்களுக்கு பஸ்ஸில் போகிறது, அது நம்ம கஷ்டப்பட்டு பார்த்தா தான் தெரியும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பஸ்ஸுக்கு காசு 5 பைசா 10 பைசாலாம் தேடிக்கிட்டு பஸ்ஸில் ஏறுவோம். இன்னும் சொல்ல போனால் நான் ட்ரிப்ளிகனில் டீச்சராக இருக்கும்போது சப்பையர் தியேட்டருக்கு வரும்போது பஸ்ஸுக்கு பார்ப்பேன். 2 பஸ் முடியலைன்னு நடந்தே சப்பையர் தியேட்டர் வந்துடுவேன். அந்த வந்த காசுக்கு டீ குடிச்சிடுவேன். கையில் ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு போவேன். க்யூவில் நிற்பேன் ஆங்கில படத்துக்கு. அதை போய் டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே 50 பேஜ் படிச்சிடுவேன். இந்த பரம்பரை அரசியல்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குடும்ப அரசியல், பரம்பரை அரசியல். அவன் அர்த்த சாஸ்திரத்தில் எழுதுகிறான். ஏன்னா அவங்களுக்கு சார்பாக சொல்கிறேன். மோடிஜி எல்லாம் அதை பற்றி அடிக்கடி சொல்கிறாரு. பரம்பரையாக ஒருவன் ஆட்சி செய்தால் அவனுடைய செல்லிலையும் டிஎன்ஏலையுமே அவனுடைய அனுபவம் கலந்திருக்கும். அப்பாவோ தாத்தாவோ அமைச்சராகவோ கட்சி தலைவராக இருந்தால் அதை பார்த்து கொண்டே இருப்பவன் சிறு வயதிலிருந்தே அவன் அதற்கு பக்குவமாகிறான் என்று சாணக்கியர் சொல்லுகிறார். இப்போ டெமோக்ரஸி வந்துருச்சு, ஓட்டு போட்டு யார் வேணாலும் நிற்கலாம் என்று. இப்பயே அவர் சொல்லுகிறார். அதான் நான் நண்பர்களிடம் சொன்னேன், திமுக 57 ஆட்சிக்கு வந்துச்சு, ஏறக்குறைய இன்னைக்கு 56 வருடங்கள் ஆகிறது. காங்கிரஸ் ஆட்சி, கட்சி ஆரம்பித்து 1883 என்று எனக்கு 83 85 ஞாபகம் இல்லை. காங்கிரஸ் கட்சி அவ்வளோ நாள் 47லேருந்து ஆட்சியில் இருக்குது. அவர்களுக்கு 2-3 ஜென்ரேஷன் வந்திருக்கும். இப்போ 10 வருடம் தான் ஆகுது. ஒரு கற்பனையாக வைத்து கொண்டால்
அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் அப்பதான் ஜெனரேஷனை பற்றி நீங்க பேச முடியும். வடநாட்டில் எடுத்துக்கொண்டால் பலவே குடும்பங்கள் அப்படியே குடும்பமாக வரும். இந்து மதத்தின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் கர்மாவை நம்ப வேண்டும், பிரம்மாவை நம்ப வேண்டும், தலைவிதியை நம்ப வேண்டும். தனக்கு சாதகமான ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை விட்டு விடுவது மனித இயல்பு. அதில் இந்தியாவில் ரொம்ப இருக்கும். அதனால விதிப்படி பார்த்தால் அவர்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். இதுதான் பிரம்ம ரகசியம். இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் யாரை எங்கு எப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும் என்று தெரியவே தெரியாது. அதே சாணக்கியன் இன்னொன்று சொல்லுகிறான், இந்த நிதி ஒதுக்குறாங்கல்ல, மக்களுக்காக நிதி ஒதுக்குகின்ற நிதியை, அந்த பொது நிதியை சேர்த்து வைத்துக் கொள்வதோ மக்களுக்கு நிதியை கொடுக்காமல் இருப்பதோ மிகப்பெரிய பாவம், அதற்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் சாணக்கியன். இப்ப நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு சாணக்கியனை படிச்சா தெரியும் அவன் என்ன சொல்றான்னு. பரம்பரையாக வருகின்றது, அவன் சப்போர்ட் பண்றான். நம்ம அதுக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நமக்கு தெரிந்தவர்கள் வெகு நாட்களாக கட்சியில் பாடுபட்டு சிறையில் தண்டனை பெற்று எமர்ஜென்சியிலே அவசர காலத்திலே அவ்வளவு கஷ்டப்பட்டவர் நம்முடைய தளபதி அவர்கள். அதனால தகுதியானவர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. என்ன கஷ்டம், ஒரு வருடம் உள்ள இருந்தாரு, ஒரு வாரமே உள்ள இருக்க முடியாது என்னால். எல்லாம் சுகவாசியாக வசதியாக கடந்த ஒரு 40-43 ஆண்டுகளாக திரைப்படத்துக்கு வந்த பிறகு வசதியை தேடிக்கொள்கிறோம், வசதியும் வருகிறது. அப்ப நிதியை ஒதுக்காவிட்டால் தண்டனை. ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவன் 2 பங்கு 3 பங்கு சம்பாதிச்சிட்டான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு கணக்கு பார்க்கணுங்கிறான் சாணக்கியன். சாணக்கியன் எழுதாததே இல்லை. காலங்கள் கடந்தாலும் சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு பணத்தை எடுப்பது, திடீர் பணக்காரனாக பன்மடங்கு சம்பாதிப்பது. சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு பாருங்க, அம்பானி வீட்டு கல்யாணம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுக்குள் எவ்வளவு பெரிய வசதியானவராக இருந்தார். நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அங்க ரைட் ஆஃப் செய்வது, நாம் லோன் கட்டவில்லை என்றால் நம்மளை எல்லா பொருள்களையும் அபகரிப்பது, ஆனால் அவர்கள் லோன் கட்டவில்லை என்றால் அதை ரைட் ஆஃப் செய்வது, விட்டு கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாணக்கியன் எழுதியிருக்கான். ஃபாரன்சிக் சயின்ஸில் இருந்து, கிரைம்ல இருந்து, கிரிமினாலஜியில இருந்து, உளவியல்ல இருந்து அனைத்தையும் சாணக்கியன் எழுதியிருக்கிறான். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் மற்ற மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப சொன்னவன் அக்பர். அவன் தான் சொன்னான் அக்பர். அதனாலதான் ராஜபுட்ஸ் பெண்களோட எல்லாம் கல்யாணம் வச்சுக்கிட்டான் அக்பர். அப்படிப்பட்ட ஒரு இந்தியா. பற்றுல பாருங்க, நாம் தான் ரொம்ப பற்று வச்சிருக்கோம் வடநாட்டிலே. சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பேர் வைப்போம், சுபாஷ்னு பேர் வைப்போம், சந்திரபோஸ்ன்னு பேர் வைப்போம், ஜவஹர்னு பேர் வைப்போம், நேருன்னு பேர் வைப்போம், இந்திரான்னு பேர் வைப்போம். இப்ப கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க ராகுல், அது பிரியங்காவெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஆனால் அவர்களில் ஒருவர் கூட காமராஜரோ சிதம்பரமோ, செக்குழுத்த சிதம்பரத்தை பேரோ, திருப்பூர் குமரனோ, சின்ன மருது பெரிய மருதுவோ, வேலு நாச்சியாரோ யாருடைய பேரையும் நாம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் தான் அவர்களை நேசித்து பேர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். வல்லபாய் பட்டேல், பட்டேல், குப்தா, பூபேஷ், இந்த மாதிரியெல்லாம் பேர்கள், இந்திரஜித், இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் அவர்களுடைய பேர்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை போய் பற்றில்லாதவன் என்று சொல்லுகிறார்கள்.
ஏனே இந்த தமிழகத்திலே இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே எப்படி சர்ச்சிலும் ஜோசப் ஸ்டாலினும் கை கொடுத்தார்களோ, ரூஸ்வெல்ட்டும் கை கொடுத்தார்களோ, அதை போல யார் நமக்கு நம்முடைய நலனுக்கு பாதகமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடாது. நமக்கு யார் சாதகமாக இருக்கிறார்களோ, தளபதி தலைமையில் இருக்கின்ற இவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தளபதியை ஆதரிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆதரிக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, என்னையா செஞ்சாங்க, என்ன எங்கள் வீட்டில் கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். வீட்லேயும் தான் சொல்கிறாங்க, என்ன செஞ்சேங்கிறாங்க. அண்ணன் தம்பியும் தான் கேட்குறாங்க, வீட்டில் பிள்ளைங்களும் அதான் கேட்குது. என்ன செஞ்சீங்க நீங்கள்? ஏதோ பூமி சுற்றுது, அதை நான் ஏதோ சுற்றி விட்ட மாதிரி நினைக்கிறாங்க. நான் சுற்றி விடல பூமி, அது பார்த்து சுத்தம். ஆனால் எப்படி நீங்கள்லாம் வளர்ந்து வந்தீங்க, இவ்வளோ வசதி எப்படி வந்தது என்று கேட்டால் நாங்கள் சாமி கும்பிட்ட வந்துச்சு. என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா 24 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது, அப்புறம் அப்படின்றவீங்க நீங்கள். ஒரு செல் சுற்றுவதற்கு 24 நிமிடம் ஆகிறது. அதான் ஒரு நாளிகை. 3 நாளிகை சேர்ந்தது ஒரு முகூர்த்தம், 60 நாளிகை சேர்ந்தது ஒரு நாள். ஒரு நாளிகைக்குள்ளே முடிச்சிட்டேன் நான். நன்றி, வணக்கம்.